வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரிக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தென் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களிலும், மாலை இரவு நேரங்களில் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மே 1ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மே 2ஆம் தேதி முதல் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, மேலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், சீர்காழி, மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்களில். மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி, கன்னியாகுமரி பரவலான மழைப்பொழிவு, மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி உள்பகுதியிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மேற்கு பகுதி, தேனி மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, மேலும் வால்பாறை, கொடைக்கானல், திண்டுக்கல் மேற்கு பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே உள்பகுதியில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 1ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 2ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி. மேலும் மே மாதம் 3ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு பரவலாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4, 5 தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி முதல் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மே 5ஆம் தேதி முதல் மழை கிடைத்தாலும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு மே மாதம் 5ஆம் தேதி முதல் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 1, 2, 3, 4ஆம் தேதி வரை அதிகபட்சம் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் இந்த மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை 34 டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்தாலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் 40, 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழை படிப்படியாக தமிழகத்தில் அதிகரித்தாலும் வெயிலும் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மே 5ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு குறைவாகவும், அதற்கு தெற்கு பகுதி படிப்படியாக கூடுதலாகவும், தெற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக பரப்பில் கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 1ஆம் தேதி முதல் மழையின் தீவிரம் சற்று குறைந்து தெற்கு பகுதி சற்று குறைவாகவும், அதைவிட குறைவாக திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 2, 3, 4 தேதி வரை குறைவான பரப்பில் குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 5ஆம் தேதி முதல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக வெப்பச்சலன மழை மே 5ஆம் தேதி முதல் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு யாழ்ப்பாணத்திற்கும் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை
மே 5ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டராகவும் மாலை நேரத்தில் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரி கடல், வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மே 1ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் மே மாதம் 10ஆம் தேதி சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்றுச் சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து மே மாதம் 12ஆம் தேதி ஒரு புயலாக வலுப்பெற்று அந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து மீண்டும் வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தீவிர புயலாக பெரும்பாலும் வங்காளதேசம் அல்லது மியான்மரை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு பெரும்பாலும் வர வாய்ப்பில்லை. வங்காளதேசம் மியான்மரில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.